ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிகோட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேக்கர் ரேங்க் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் இட் இஸ் நாட் அ ஹேக்கிங் வீடியோ. ஹேக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோ இது வந்து கோடிங் சம்மந்தப்பட்ட வீடியோ. ஓகேவா? ஸோ ஆஸ் ஏ ஹேக்கராக, அதாவது ஹேக்கர் நாட் ஹேக்கர், ஆஸ் ஏ எத்திக்கல் ஹேக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிய வேண்டிய அவசியம் தான். அட்லீஸ்ட் ஒரு ஒன்லைன் கோடாச்சு எழுத தெரியணும். அது இல்லை, அந்த கோடை வந்து புரிஞ்சுக்க தெரியணும். ஓகேவா? ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணணும்னா, பைத்தான் படிச்சுக்கிறது ரொம்பவே ஒரு சேஃபர் சைட். ஏன்னா பைத்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹேக்கர் ரேங்க் அப்படிங்கிறது யாருன்னா, இதுக்கும் இந்த ஹேக்கர் ரேங்க்கும் ஜஸ்ட் இந்த எத்திக்கல் ஹேக்கிங் டேர்முக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ அவங்க அப்படி பேர் வச்சுருவாங்க. இப்போ ஹேக்கர் ரேங்க் யாருன்னா, இப்போ நமக்கு இந்த கூகுளு, ஃபேஸ்புக்கு, பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் வந்து இன்டர்வியூஸ் எடுப்பாங்க தெரியுமா? அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கொடுத்து அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் போட சொல்லுவாங்க கோடிங் மூலிமா. ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுவாங்க? ஒரு சில பேர் சால்வ் பண்ணிடுவாங்க, ஒரு சில பேர் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த சால்வ் பண்ண முடியாமல் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களாம் வந்து இந்த ஹேக்கர் ரேங்க் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அப்புறமா போக போக பெரிய ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறது மூலயமா அந்த மாதிரி அந்த கூகுள் வைக்கிற அந்த கூகுள், ஃபேஸ்புக் வைக்கிற அந்த மாதிரி காம்படிஷனில் வின் பண்ணலாம். அடுத்தவங்க அவங்க பிளேஸும் அவ்வளோ அந்த இடத்துல. ஓகேவா? அந்த கம்பெனிக்கு. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நான் இந்த சீரீஸில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹேக்கர் ரேங்கில் இருக்கிற எல்லான்னு சொல்ல முடியாது, எல்லா ப்ராப்ளத்தையும் போட முடியாது. மோரலஸ் ஒரு சிமிலராக இருக்கிற நிறைய ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ணி சொல்யூஷன் வந்து தர போகிறோம். ஓகேவா? சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பைத்தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட் எடுத்துனே பைத்தான் தான் போட போகிறேன். ஆக்சுவலி அடுத்து வந்து ஜாவா போடுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ வந்து பைத்தான் தான் போட போகிறேன். ஏன்னா பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து என்னோடய புது அக்கௌண்ட்டு. ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது எப்பயுமே நார்மலாக டைப் பண்ண கோடிங் போகிறது தான். ஸோ இப்போ வந்து இது என்னோட வந்து புது அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும், சம்திங் ப்ரிப்பேர், சர்டிஃபை, கம்ப்ளீட், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பைத்தான் இருக்கா, பைத்தான் ப்ளஸ் குடி சம்திங் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே அது கூட நிறைய ப்ராப்ளம்ஸாக இருக்குங்க. சரிங்க. என்னென்ன இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூவில் கேட்பாங்க. நான் ஃபேஸ்புக்கு வந்து இல்லைனா இல்லை இன்ஃபோசிஸ், ஜோகோ, இல்லை இந்த விப்ரோ, டிசிஸ் இந்த கம்பெனிலலாம் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஹேக்கர் ரேங்க். ஸோ நான் ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணேன். இந்த வீடியோவில் ஒரு 2 ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபர்தரான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் சொன்னது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சே ஹலோ ஹோல்டு வித் பைத்தான் இருக்குது. சின்ன ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இது ஏன் இப்படி நடக்குன்னு தெரில எனக்கு. ஓகே, அப்படி வச்சுப்போம். ஸோ இப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் வந்து என்னென்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படி இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்கள் வந்து அவங்க வந்து என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் கன்ஃபார்மாக இதுக்கு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா இங்கிலீஷில் தான் அவங்க ப்ராப்ளம் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம தமிழ்லாம் வாசிக்க முடியும். ஸோ here is a sample line of code that can be executed in Python. ஓகேவா? இப்படி கொடுத்துருக்கானுங்க. யூ கேன் ஜஸ்ட் as easily ஸ்டோர் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க, அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? சரி. இன்புட் ஃபார்மேட் யூ நாட் நீட் டு இன்புட் திஸ் சேலஞ்ச் பிரிண்ட் அடோவல் டு ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்புட் ஃபார்மேட், அவுட்புட் ஃபார்மேட் இருக்குது. ஏன்னா இன்புட் ஃபார்மேட்னா இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன தேவையான இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்புட் ஃபார்மேட்னா என்னென்ன அவுட்புட் நீங்கள் என்ன அவுட்புட் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ரொம்ப 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 பேசிக்கான ப்ராப்ளம் தான். ஓகேவா? சரி, ஜஸ்ட் ஒரு அலோ ஹோல்டு அப்படிங்கிறத நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் ஸ்க்ரீனில். ஸோ பிரிண்டே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்கே அலோ ஹோல்டு டைப் பண்ண மட்டும் போதும். டைப் பண்ணதை விட இதை காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சுது. பைத்தான் சின்டாக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது எடுத்தோடனே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரி, ஜஸ்ட் ஒரு ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம் தான். அது பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் இங்கே ரன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். சப்மிட்டில் டெஸ்ட் கேஸஸ்லாம் இருக்கும், அது அப்புறம் பார்ப்போம். டெஸ்ட் கேஸஸ் இங்கே நெட்டு ஸ்லோவாக இருக்கனால தான் ரொம்ப நேரம் லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கமான். ஓகேவா? யூ ஹேவ் 5 ஃபேன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது சின்ன ப்ராப்ளம் தான். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்சு போவோமா? நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இஃபெல்ஸ்னு ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது எப்படின்னா, இவங்க வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னென்னா வந்து இது வந்து கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது இஃப் கிளாஸை வந்து நீ எப்படி எந்த மாதிரி இடம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இஃப் n இஸ் ஹார்ட் அப்படின்னா பிரிண்ட் வியர்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்னோட வேல்யூ வந்து ஹார்ட் வேல்யூவாக இருந்தால் அது வந்து பிரிண்ட் வியர்ட் பிரிண்ட் பண்ணணும். ஒருவேளை n வந்து ஈவனாக இருந்து 2 to 5 இந்த இன்க்ளூசிவ் ரேஞ்ச் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து என்னென்னா 2, 5 ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு, ஓகேவா,
இப்போ 2ஐயும் எடுத்துக்கணும் 5ஐயும் எடுத்துக்கணும். 2லேருந்து 5க்குள்ளார எந்தெந்த நம்பர் வந்தாலும் அது வந்து நாட் வியட் பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி 6லேருந்து 20க்குள்ளே என்னென்ன நம்பர் வந்தாலும் அதுக்கு வந்து விஎன்னு பிரிண்ட் பண்ணணும். ஈவன் வந்தால் ஸோ அதை வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இன்புட் வந்து ஒரு வேல்யூ தருவாங்க. அப்போ 3 வந்து என்ன நம்பரு? ஆட் நம்பரு. ஆட் நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும்? விஎன்னு பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து 3 ஆட் நம்பர் தானே. ஸோ அது மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஸோ விஎன் பிரிண்ட் ஆயிருக்கா? 24 வந்து என்னது? ஈவன் நம்பர். ஆனால் எந்த ரேஞ்சில் வரும்? கிரேட்டர் தென் 20ங்கிற ரேஞ்சில் வரும். அப்போ நாட் வியட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். நாட் வியட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்காரா? ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இன்புட் தருவோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கரெக்டாக இப்போ ஆடாக இருந்தால் வியடுன்னு பிரிண்ட் பண்ணு, இந்த ரேஞ்சில் இருந்து இருந்தால் நாட் வியட்னு பிரிண்ட் பண்ணு, இந்த ரேஞ்சில் இருந்தால் நான் வியட்னு பிரிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கோட் எழுத ஆரம்பிப்போம். ஸோ நம்ம எப்பயுமே இதுக்கு இஃப் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர், அதாவது அவங்க கொடுத்த நம்பரு ஆடாக இருந்தால் ஆடாக ஈவனாக செக் பண்ணுறதுக்கு வந்து அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் அது வந்து ஹார்ட் நம்பர். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் அது வந்து ஹார்ட் நம்பர். அது எப்படி செக் பண்ணலான்னா பேசிக்காக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே வில் எந்த பைத்தான் கம்பெனியும் இல்லை, அதனால தான் WT ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிப்போம். பைத்தான் இஃப். ஓகே, ஸோ நான் ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுனேன் அப்படிங்கிறத சொல்ல வரேன். இதை எடுத்துப்போம். இஃப் a மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 என்னாச்சு? பிரிண்ட் ஆட். ஓகேவா? நாட் ஈவன். எல்ஸ் பிரிண்ட் ஆட். ஓகே, ஸோ அதாவது இப்போ 33ங்கிறது என்னது? ஹார்டு. அப்போனா பிரிண்ட் ஹார்டா ஆடுங்கிறது எப்படி பிரிண்ட் ஆகும்? ஆடுங்கிறது பிரிண்ட் ஆகுதா? ஏன்னா வந்து 32ங்கிறது ஈவன் நம்பர், நமக்கு ஆட் நம்பர் நமக்கு தெரியும். 32னா அது வந்து ஈவன் நம்பர். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த மாடுலோ ஆப்ரேட்டரில் தான். மாடுலோ ஆப்ரேட்டர் என்ன பண்ணால் அந்த நம்பரில் டிவைட் பண்ணி வெறும் ரிமைண்டரை மட்டும்தான் தரும். ஓகேவா? ஸோ இப்போ ஈவன் நம்பருக்கு 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 0 வரும். ஓகேவா? ஆட் நம்பருக்கு டிவைட் பண்ணால் 0 வராது. ஸோ அதான் இங்கே மேட்ரு. ஓகேவா? ஈவன் நம்பருக்கு டிவைட் பண்ணால் 0 வரும், ரிமைண்டர் வந்து 0 வரும். ஆட் நம்பருக்கு ரிமைண்டர் வந்து சம்திங் வேறு ஏதாவது ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து n மாடுலஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0ங்கிறது என்ன கண்டிஷனு? ஆட் நம்பருக்கான கண்டிஷனு. ஓகேவா? ஸோ இப்போ ஆட் நம்பர் வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும்? வியடுன்னு பிரிண்ட் பண்ணணுமா? ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் V. ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன் எப்படின்னா, எலிஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. எலிஃப் கொடுத்துட்டு ஸோ ஆடாக இருந்தால் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரேஞ்ச் வந்து 2லேருந்து 5 இருந்தால், அதாவது என்னோட வேல்யூ வந்து n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அண்டு n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகேவா? ஸோ 2லேருந்து 5க்குள்ளார இருந்து ஈவன் நம்பராக இருந்தால் என்ன பிரிண்ட் பண்ணணும்? நாட் வியட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணுமா? ஜஸ்ட் காப்பி இட். பிரிண்ட் ஓகே, நாட் வியட். மறுபடியும் எலிஃப் போட்டு 2லேருந்து 5லேருந்து, அதாவது n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? 2லேருந்து 5, 2க்கு மேலே 5க்கு கீழே. ஓகேவா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு. அந்த இன்க்ளூசிவ் ரேஞ்சுங்கிறதுனால தான் நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? புரிஞ்சுக்கும். ஸோ எலிஃப் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 6லேருந்து 20க்கு வர வந்தால் வியடுன்னு பிரிண்ட் பண்ணணும். 6லேருந்து n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அண்டு n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20. ஓகேவா? n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 செமிகோலன் பிரிண்ட்டு இங்கே என்ன வரும்? வியட் வரும். ஓகே, அதுக்கு வந்து நம்ம எல்ஸ் கண்டிஷன் மட்டும் போட்டால் போதும்.
சரி இருக்கு கண்டிஷனே போடுவோம். பிரிண்ட்டு 20க்கு மேலே இருந்தால் நாட் பிஎட் ஓகேவா. 20க்கு மேலே n greater than 20. பிரிண்ட்டு நாட் பிஎட். ஸோ இங்கே இருக்கும் இந்த கேஸ் சென்சிட்டிவ்னு பார்த்துக்குங்க. ஒரு சில டைம் அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கேப் எதாச்சும் விடாமல் இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் மொத்தம் 4 கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஆடாக இருந்தால் பிஎட் பிரிண்ட் பண்ணோம். இந்த 2 to 5லேருந்து நாட் பிஎட் பிரிண்ட் பண்ணோம். 6 to 20லேருந்தால் பிஎட் பிரிண்ட் பண்ணோம். ஸோ அது எல்லாத்தையும் இங்கே பிரிண்ட் பண்ணுங்க. 6 to 20லேருந்து பிஎடு, 2 to 5லேருந்து நாட் பிஎடு. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ எனிவே வி வில் ரன் த கோட். ஓகேவா. பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட்டு கங்கராஜ் வந்துச்சு. நம்ம கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த சிம்பிளான கோட் இந்த ப்ராப்ளத்துக்கு. ஓகேவா. சப்மிட் கொடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா டெஸ்ட் கேஸையும் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் போட்ட கோடு வந்து 100% கரெக்ட். ஓகேவா. இல்லைனா வந்து அதாவது சம்திங் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹேக் ஓஎஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா. ஹேக் ஓஎஸ் இருக்கா இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அதை நம்ம ப்ரொஃபைல்கிட்ட போய்ட்டு, ஸோ அது இதுக்குன்னா டெஸ்ட் கேஸஸ்லாம் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு, ரிட்டன் டெஸ்ட் கேஸஸ்லாம் வியூ. ஸோ அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா சொன்னேன். ஹேக் ஓஎஸ் ஸோ அதாவது இந்த ஹேக்கராக பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு மணி மாதிரி அது. ஓகேவா. பணம் மாதிரி. இப்போ நம்ம எப்படி அமேசானில் நம்ம மணி கட்டி சந்தையை வச்சு பை பண்ணுறோம், அதே மாதிரி ஹேக்கராக பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் வேல்யூ வேணும், லீடர் போர்டில் கொஞ்சம் முன்னாடி வரணும்னா இந்த ஹேக் ஓஎஸ் தான் பேசும். 4000 அந்த மாதிரி ஹையஸ்ட்டு ஹேக் ஓஎஸ் இருக்கவங்களாம் இருக்காங்க. இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா 101 தான் இருக்குது. ஸோ இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதான். ஸோ இது வந்து இதுக்குன்னா சப்மிஷனுக்காக காட்டுறதுக்காக. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம நோ நீட் தான். நம்ம ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த கோடிங். இந்த பைத்தானு சி இருக்கும், அது ஜாவா இருக்கும். ஸோ இனிமேல் நம்ம ஃபஸ்ட்டு பைத்தான் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பைத்தான்னா என்னென்னு பேசிக்காக ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ப்ராப்ளம் போகிறது ரொம்ப ப்ராப்ளம் போகிறது ரொம்ப ஒரு சேஃபான சைடு. ஓகேவா. ஏன்னா வந்து பைத்தானா என்னடே தெரியாமல் வந்து இங்கே ப்ராப்ளம் போட்டால் அது மோர்லெஸ் ஒரு என்னது, அதை வந்து நம்மளை ஒரு டவுனாக காட்டிடும். ஏன்னா வந்து நமக்கு ஒன்றும் போட தெரில அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகேவா. ஸோ அதான். ஸோ ஜஸ்ட் ஒரு நியூவாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் முடிஞ்சளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போடுறேன். ஓகேவா. ஸோ ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். பாய் 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 பாய். ஹாவ் a nice day.